ராஜ்மடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சி ஒரு வழியா முடிவடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, இந்த சீசனுக்கான கிராண்ட் ஃபினாலே எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. எல்லா கிராண்ட் ஃபினாலே எபிசோட்லயுமே இந்த சீசனோட டைட்டில் வினரா யார் வர போறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் மக்கள் மத்தியில இருக்கும். ஆனா இந்த சீசனை பொறுத்தவரை ஃபினாலே ஸ்டேஜுக்கு பாரு வருவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் பிக் பாஸ் ரசிகர்கள் மத்தியில இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த சீசனுக்கான கிராண்ட் ஃபினாலே பொறுத்தவரை பாருவோட ஷோ நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, பாரு இல்லைன்னா இந்த சீசனே கிடையாது அப்படிங்கறது என்னோட கருத்து. அதை நான் முதல்ல இருந்தே பதிவு பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். இதுல பல பேர் பாருவோட சொம்பாடா நீ அப்படிங்கிற மாதிரி கதறுவானுங்க. லே என்னங்கடா, பாரு பண்ற அதே வேலையை ஒரு ஆண் பண்ணார் அப்படின்னா மாசு கெத்து அப்படிமே சொல்றீங்க. அதே நேரத்துல ஒரு பொண்ணு ரொம்பவே ரியலா யதார்த்தமா அவ எப்படி வெளியே இருக்கிறாளோ அதே மாதிரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறா. கேமுக்காக பல ஸ்ட்ராட்டஜி பண்றா. இது எல்லாமே உங்களுக்கு எதுக்காக மாசா தெரிய மாட்டேங்குது? அந்த பொண்ணை எந்த அளவு அசிங்கப்படுத்த முடியுமோ அந்த அளவு அசிங்கப்படுத்துறீங்க. என்னங்கடா, உங்களை பொறுத்தவரை ஆண் என்ன வேணாலும் பண்ணலாம், அதே நேரத்தில் பெண் இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு வரைமுறையை வகுத்து வச்சிருக்கீங்க. அதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட பாரு அப்படிங்கிறது என்னோட கருத்து. அதையே தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவங்க செஞ்சும் காட்டினாங்க அப்படின்னு சொல்லலாம். சரிப்பா, பாரு கமருதீன் இந்த ரெண்டு பேருக்குமே ரெட் கார்டு கொடுத்து தானே வெளியே அனுப்புனீங்க. மறுபடியும் எதுக்காக ஃபினாலே ஸ்டேஜுக்கு இவங்களை கூப்பிட்டு வந்தீங்க? வேற ஒன்றும் கிடையாதுங்க. பாரு கமருதீன் இவங்க ரெண்டு பேருமே வெளியே போனதுக்கு அப்புறமா டிஆர்பி அதுல பாதாளத்துல விழுந்துருச்சு. அந்த டிஆர்பியை தூக்கி நிறுத்தணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா பாரு உள்ள வந்தே ஆகணும். அதாவது இந்த சீசனோட கண்டென்ட் கியூன் அப்படின்னா அது பாரு தான். பாரு இல்லைன்னா கண்டென்ட்டே கிடையாது. விஜய் டிவிக்கு டிஆர்பியும் கிடையாது. அதனால பாருவோட கையில காலில் விழுந்து எப்படியோ பார்வதியை ஃபைனல் ஸ்டேஜுக்கு கூட்டு கடைசி நாள்ல டிஆர்பியை தூக்கி நிப்பாட்டானுங்க மாமா டிவி அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் பாரு கமருதீன் இவங்க ரெண்டு பேருக்குமே ரெட் கார்டு கொடுத்ததுமே டைட்டில் வினரா திவ்யாவை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணம் தாங்க. அந்த ரெட் கார்டு எவிக்ஷன் மட்டும் நடக்காம இருந்துச்சு அப்படின்னா இந்த சீசனோட டாப் 3 ஃபைனலிஸ்டா யாரெல்லாம் வந்திருப்பாங்க அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆமாங்க, வினோத், கமருதீன், பாரு இந்த 3 பேரும் தான் டாப் 3 ஃபைனலிஸ்டா வந்திருப்பாங்க. இத மாத்தி அவங்க தேர்வு பண்ண திவ்யாவுக்கு டைட்டில் வின்னர் பட்டம் போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளவு பெரிய டிராமாவை மாமா டிவி நடத்திருக்காங்க அப்படிங்கறதுல எந்தவித மாற்று கருத்துமே நமக்குலாம் கிடையாது. ஆமா தானங்க, கமருதீன் மட்டும் வெளியே போகாம இருந்திருந்தார் அப்படின்னா வினோத்தை பொறுத்தவரை கண்டிப்பா பணப்பட்டியை தொட்டிருக்க கூட மாட்டாரு. கடைசி வாரத்துல வினோத்துக்கு சப்போர்ட்டா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள யாருமே கிடையாது. அதே நேரத்துல விக்ரம், சபரி, அரோரா இந்த 3 பேருமே சேர்ந்து பிளான் பண்ணி தான் வினோத்தை பெட்டி எடுக்க வச்சாங்க அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு தெரியும். இந்த சூழ்ச்சியில கண்டிப்பா வினோத் விழுந்திருக்க மாட்டாரு. அந்த வகையில மாமா டிவியை பொறுத்தவரை திவ்யா, சபரி, விக்ரம், அரோரா இந்த 4 பேரையும் டாப் 4ல கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ரெட் கார்டு இஷ்யூவே பண்ணானுங்க அப்படின்னே சொல்லலாம். என்னதான் மாமா டிவியை பொறுத்தவரை அவங்க நினைச்சது எல்லாத்தையும் சாதிச்சாலுமே ஷோ அதல பாதாளத்துக்கு போயிருச்சு. இப்படி போச்சு அப்படின்னா நம்ம சீசனோட பேரே கெட்டு போகும். டிஆர்பி படுத்து போச்சு. அந்த வகையில என்னதான் ரெட் கார்டு கொடுத்திருந்தாலும் பரவாயில்ல, பாரு கமருதீன் இவங்க கை காலில் விழுந்து எப்படியாவது ஃபைனல் ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துடும் அப்படிங்கிறதுக்காக பேசி எடுத்து கொண்டு வந்துட்டானுங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை தரமான பல சம்பவங்கள் நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, வியானாவை பொறுத்தவரை ஓப்பனா அடிக்கிறாங்க. பாரு இல்லைன்னா இந்த சீசனே கிடையாது. பாரு தான் ஒரு கேமர். பாருவால தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற பல போட்டியாளர்களோட பேரே வெளியே தெரிஞ்சு. பாரு இல்லைன்னா இந்த சீசனே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வியானா ஓப்பனா அடிக்கிறாங்க. அதே மாதிரி ஷோ முடிய போற தருணத்துல கூட அரோரா அவங்களோட நடிப்பை போடுறாங்க. கமருதீன் ஒன்னு நான் ரொம்பவே மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்றாங்க. கமருதீனை பொறுத்தவரை வெளியே நீ என்னெல்லாம் பண்ண அப்படிங்கறதெல்லாம் பார்த்துட்டாமா, இப்பவும் இப்படியாமா நடிக்கிற அப்படிங்கிற மாதிரி சரியான செருப்படியை கொடுத்தாரு. அதே நேரத்துல கானா வினோத்தை பொறுத்தவரை அவரோட பாட்டுலயே போட்டியாளர்களை பொழந்துட்டார் அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, அவர் பாடின பாட்டு தான் இப்ப ரொம்பவே ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது நான் நல்லா கவுண்டர் போடுறேன் அப்படிங்கிற மாதிரி சேனலே என்ன பாராட்டினாங்க. அதே நேரத்தில் சோத்த துண்ணிட்டு தூங்கி எழும்பி வந்துட்டாங்க ஃபைனல் அப்படிங்கிற மாதிரி டாப் 4 போட்டியாளர்களுக்கு சரியான செருப்படியை வினோத் அவரோட கானாவில் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, இந்த சீசனை பொறுத்தவரை மிச்சர் சீசன் அப்படிங்கிற அளவுக்கு மிச்சர் சாப்பிட்டுக்கிட்டு இருந்த 4 பேர் தான் ஃபைனலிஸ்டா கொண்டு நிப்பாட்டி இருக்காங்க மாமா டிவி. இதை பார்த்த பிக் பாஸ் ரசிகர்கள் லே பிக் பாஸ் அப்படிங்கிற பேரை மாத்திட்டு மிச்சர் பாஸ் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கங்கடா அப்படிங்கிற மாதிரி கழிவு ஊத்தி இருந்தாங்க. நானுமே நேத்துக்கான ரிவ்யூல சொல்லியிருந்தேன். அதாவது இந்த சீசனை பொறுத்தவரை டைட்டில் வின்னரை எதன் அடிப்படையில் தேர்வு பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இருக்கிற 4 மிச்சர்ல எது சிறந்த மிச்சர் அப்படிங்கிற மாதிரி தேர்வு பண்ணி தான் இந்த சீசனோட டைட்டில் வின்னர் அறிவிக்க போறானுங்க அப்படிங்கிற சொல்லியிருந்தோம். அதன் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த சீசனோட சிறந்த மிச்சரா திவ்யா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். உண்மையாவங்க இந்த சீசனோட டைட்டில் வின்னர் வர்றதுக்கு திவ்யாவுக்கு எந்த ஒரு தகுதியுமே இல்லை அப்படின்னு சொல்லுவேன். அதுலயும் மாமா டிவியை பொறுத்தவரை பக்காவா பிளான் பண்ணி தான் திவ்யாவுக்கு டைட்டில் வின்னர் பட்டத்தையும் கொடுத்து
கொடுத்திருக்கானுங்க. அந்த பிளான் படி தான் பாரு கமருதீன் இவங்க ரெண்டு பேருக்குமே ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பியிருக்கானுங்க. அதனால தான் தகுதியே இல்லாத டாப் 4 போட்டியாளர்கள் ஃபைனல்ல வந்து நின்னாங்க அப்படினே சொல்லலாம். சரி, என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத டீடைலா பார்த்தலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே இவ்வளவு நாள் எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே என்னோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஆமாங்க, உங்களோட ஆதரவு மிக பெருது அப்படினே சொல்லலாம். என்ன பொறுத்தவரை என் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை தான் ரிவ்யூவா பண்ணிட்டு இருக்கேன். இந்த சீசன் மட்டும் கிடையாதுங்க, 4 சீசனா அதை தான் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இந்த சீசனை பொறுத்தவரை நான் வீடியோ போட்ட உடனே பல சகோதரிகள் வந்து உங்களோட கருத்தையும் எனக்கான ஆதரவையும் தெரிவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படினே சொல்லலாம். ஆமாங்க, நான் யோசிக்கிறதும் நான் பேசுறதும் சரியா தப்பா அப்படிங்கிறது என்னால சொல்ல முடியாது. அதை பார்க்கிற நீங்க தான் பார்த்துட்டு சொல்றீங்க. அந்த வகையில வீடியோக்கு கீழே உங்களோட கருத்துக்கள்லாம் வாசிக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது என் மனசுல என்ன இருந்துச்சோ அதையே பேசுறீங்க. உங்களோட ரிவ்யூ வந்து ரொம்ப ஹானஸ்டா இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களோட கருத்துக்களை பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். என்னதான் இருந்தாலும் இந்த சீசனை பொறுத்தவரை பெருசா வியூஸ் எதுவுமே போகல. அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஆமாங்க, இந்த சீசனை பொறுத்தவரை பிஆர் அக்காவோட கும்பல் வந்து செமையா பிஆர் வேலையை பார்த்தாங்க. பிஆர் அக்காவை யாரெல்லாம் போட்டு பொழக்கிறாங்களோ அவங்களுக்கு எதிராக ஸ்ட்ரைக் அடிக்கிறது, அவங்களோட சேனலை ஓட விடாம பண்றது, இப்படிப்பட்ட கேவலமான வேலைகளை திவ்யாவோட பிஆர் டீமா இருக்கட்டும், விக்கல்ஸ் விக்ரமோட பிஆர் டீமா இருக்கட்டும், இவங்க வந்து சிறப்பாவே பண்ணாங்க. அதுலதான் நம்ம சேனலும் அடி வாங்கிச்சு அப்படினே சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் என்ன பொறுத்தவரை என் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை தான் பேசுவேனே தவிர வியூஸ் ஓடணும் பணம் வரணும் அப்படிங்கிறதுக்காக பிஆர் அக்காவுக்கு எல்லாம் சொம்பு தூக்குற அளவுக்கு கேவலமானவெல்லாம் நான் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். சரி, என்னதான் இருந்தாலும் எனக்கு இவ்வளவு நாள் ஆதரவு தந்துகிட்டு இருந்த என்னோட சகோதர சகோதரிகளுக்கு முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை ஸ்டார்டிங்ல விஜய் சேதுபதி மாசா என்ட்ரி கொடுக்குறேன் அப்படிங்கிற பேர்ல குடிகாரன் குடிச்சிட்டு தள்ளாடிட்டு நடக்கிற மாதிரியே நடந்து வராரு. ஆமாங்க, அதை தான் இப்ப போட்டு ட்ரோல் பண்ணிட்டு இருக்கானுங்க. என்ன விஜய் சேதுபதி கொஞ்சம் ஓவர் ஆயிருச்சா அப்படிங்கிற மாதிரி போட்டு கலாய்ச்சிட்டு இருக்கானுங்க. ஆனா விஜய் சேதுபதியை பொறுத்தவரை விமர்சனங்களை கடந்தவர் அப்படினே சொல்லலாம். ஆமாங்க, அவரை பொறுத்தவரை டைரக்டாவே சொல்றாரு, இது என்னோட ஷோ, நான் எப்படி நடத்துவேனோ அப்படிதான் நடத்துவேன். நீங்க எப்படி கழிவு ஊத்தினாலும் எனக்கு எந்த கவலையுமே இல்ல. கழிவு ஊத்துறவங்க அந்த இடத்துலயே தான் இருக்க போறீங்க. எனக்கு பணம் வருது, நான் வளர்ந்துகிட்டே போறேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு பணம் தான் முக்கியம். நான் வந்து நீதியின் பக்கமும் நேர்மையின் பக்கமும் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் நடுநிலையா நடந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு உருட்டுலாம் உருட்டுறாரு. மாமா என்ன மாமா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இவ்வளவு நாள் விக்கல்ஸ் விக்ரம், சபரி, திவ்யா, அரோரா அப்படிங்கிற கேவலமான போட்டியாளர்களுக்கு சொம்பு தூக்குனதே நீதாயா? உன்னை நீயே நடுநிலைவாதி அப்படிமே சொல்லிக்கிற. நீ எந்த இடத்துலயுமே நடுநிலையா நடந்துக்கவே இல்லையே. நீ உண்மையாவே நடுநிலையா நடந்துகிட்ட அப்படின்னா உன்னை எதுக்காக மக்கள் எல்லாருமே காரி துப்ப போறாங்க? மக்கள் செல்வன் அப்படிங்கிற பேரை மக்கு செல்வன் அப்படிங்கிற மாதிரி மாத்திக்க, இல்லனா பலூனக்காவோட புருஷன் அப்படிங்கிற மாதிரி கூட மாத்திக்க. அந்த அளவு கேவலமா தான் அரோராவுக்கு முதல் நாள்ல இருந்து இப்போ வரைக்கும் முட்டு கொடுத்துக்கிட்டு இருந்த. அதுலயும் குறிப்பா போன வாரம் நீ வந்து அரோராவுக்கு சொம்பு தூக்கணும் அப்படிங்கறதுக்காக ஒரு குறும்படம் போட்டு காட்டினல்ல, அதுலயே உன்னோட ஆக்க கூவை என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே உன்னை நம்புற அளவுக்கு மக்கள்லாம் முட்டாள் கிடையாது. என்னதான் இருந்தாலும் மாமா டிவிக்கு நீ சரியா மாமா வேலை பாக்குறடா மாமா சேது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் விஜய் சேதுபதி பொறுத்தவரை கிராண்ட் ஃபினாலே வந்துருச்சு. இந்த சீசன் முடிய போது, இனி அடுத்த வாரம் தான் உங்களை பார்க்க முடியும். உங்க எல்லாரையுமே நான் மிஸ் பண்ணுவேன் அப்படிமே சொல்றாரு. உண்மையாவே நானுமே என்னோட சப்ஸ்கிரைபர் எல்லாரையும் மிஸ் பண்ணுவேங்க. ஆமாங்க, நீங்க போடுற ஒவ்வொரு கமெண்டையும் நான் ரொம்பவே மிஸ் பண்ணுவேன் அப்படினே சொல்லலாம். அதுக்கப்புறமா விஜய் சேதுபதி வந்து போட்டியாளர்கள் எல்லாரையுமே ஸ்டேஜுக்கு கூப்பிடுறாரு. எல்லாருமே வந்து உட்கார்றாங்க. அடுத்ததா கானா வினோத் வந்து விஜய் சேதுபதியை பாராட்டி ஒரு பாட்டெல்லாம் பாடுறாரு. அடுத்ததா விஜய் சேதுபதியை பொறுத்தவரை நான் ஒரு முக்கியமான நபரை கூப்பிட போறேன் அப்படிங்கிற மாதிரி மிஸ்டர் கமருதீன் வாங்க அப்படிமே கூப்பிடுறாரு. கமருதீனும் மாசா என்ட்ரி கொடுக்கிறாரு. கிளாப்ஸ் அள்ளுது, அரங்க மதிர அளவுக்கு கைத்தட்டல். அதாவது ரெட் கார்டு கொடுத்த ஒரு போட்டியாளருக்கு அரங்க மதிர அளவுக்கு கைத்தட்டல் வருது அப்படின்னா நீ நடுநிலையா நடந்துக்கல அப்படிங்கிறது தான்ற அர்த்தம். இத கூட எதுக்காக ஒத்துக்க மாட்டுக்க? அதாவது கமருதீனை பொறுத்தவரை இதுக்கு முன்னாடி பல இடங்கள்ல ரொம்பவே ரூடா நடந்துகிட்டாரு. கொலை மிரட்டல் விடுற அளவுக்கு சண்டை போட்டிருக்காரு. அந்த நேரம் நீ ரெட் கார்டு கொடுத்திருந்தா அப்படின்னா யாருமே கண்டுக்க மாட்டாங்க. இருந்தாலும் அந்த இடத்துல உன்னோட ஃப்ரெண்டோட மனைவி பாதிக்கப்பட்டுட்டா, அவ ஒரு நடிப்பை போட்டுட்டா அப்படிங்கிறதுக்காக அந்த 2 பேரோட வாழ்க்கையை கெடுக்கிற அளவுக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பின பாரு. அந்த இடத்துல ஒன்னதான் எல்லாரும் கழிவு ஊத்துனாங்க. அதே நேரத்துல பாரு கமருதீன் இவங்க 2 பேருக்குமே ஆதரவா தான் மக்கள் எல்லாருமே நின்னாங்க. இதுல சில தற்கொலைகள், அதாவது பிஆர் அக்காவுக்கு சப்போர்ட் பண்றானுங்கல்ல, அவனுங்க மட்டும்தான் காஜி ஜோடிக்காக சொம்பு தூக்குறியாடா அப்படிங்க மேல சொல்லிட்டு இருக்காங்க. லே திவ்யா மட்டும் என்ன ஒழுக்கமாடா? அவங்க இதுக்கு முன்னாடி காதலே பண்ணது கிடையாதாடா? ஊரறிஞ்ச செய்திடா. அதெல்லாம் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பார்வதியை போல கமருதீன் அப்படிங்கிற ஒரு நபரை மட்டும் தான் காதல் பண்ணாங்க. கண்டவன் எல்லாவனையும் காதல் பண்ணல. அதே நேரத்துல அநாகரிகமா பல இடங்கள்ல நடந்துகிட்டாங்க. அதுல எந்த வித மாற்றுக்கிறதும் எனக்கு கிடையாது. அது தவறு தான். அதே நேரத்துல பாரு கமருதீன் இவங்க 2 பேருமே கேவலமானவங்க. அவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள விடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியால மிகப்பெரிய பரப்புரையை பண்ணது அப்படின்னா பிஆர் கும்பல் அப்படின்னே சொல்லலாம். நீங்களே பல ரிவ்யூவரோட ரிவ்யூ எல்லாம் கேட்டிருப்பீங்க. அவங்களை பொறுத்தவரை பீடை பாரு
அப்படிங்கிற மாதிரி தான் பாருக்கு பேரே வைப்பானுங்க. உண்மையாவே பிக் பாஸ் தமிழ போறவள பிடிச்ச பீடை அப்படின்னா அது விஜய் சேதுபதி தான். இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஹோஸ்ட் இருக்கிறதுனால தான் இந்த ஷோ இந்த அளவு நாரி போச்சு அப்படினே சொல்லலாம். ஆமாங்க, இந்த சீசனை பொறுத்தவரை காஜி கண்டென்ட் அப்படிங்கிறது முதல் வாரத்திலே நடக்குது. அந்த நேரமே விஜய் சேதுபதி வந்து கண்டிச்சிருந்தார் அப்படின்னா இந்த சீசன் வேற லெவல்ல போயிருக்கும். ஆனா காஜி சேதுபதியை பொறுத்தவரை அந்த காஜி கண்டென்ட் அவருக்கு பிடிச்சிருக்குது, அதனால எந்த இடத்துலயுமே கண்டிக்கல. இதுதான் இந்த சீசனோட முதல் ஃபெயிலியர் அப்படினே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம விஜய் சேதுபதியோட ஃபேவரட்டிசம், அவருக்கு பிடிச்ச போட்டியாளர்கள் என்னதான் தப்பு பண்ணாலும் எந்த வாரமே அவர் அட்ரஸ் பண்ணதே கிடையாது. அதே நேரத்தில் அவருக்கு பிடிக்காத பாருக், கமருதீன், வினோத் இவங்களை மட்டும்தான் வாரம் வாரம் போட்டு பொலன்னு பொழந்திருக்காரு. அந்த வகையில தமிழ் பிக் பாஸ் நிகழ்ச்சியோட தோல்விக்கு காரணம் விஜய் சேதுபதி அப்படிங்கறதுல எந்தவித மாற்று கருத்தும் எனக்கு கிடையாது. நான் தான் உனக்கு நிறைய தடவை அட்வைஸ் பண்ணப்பா, வாயை அடக்கு, கோவத்தை குறை அப்படிங்கிற மாதிரி எத்தனை இடத்துல அட்வைஸ் பண்ண, உனக்கும் பார்வதிக்கும் பல இடங்கள் அட்வைஸ் பண்ண, நீங்க அதை திருத்திக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு சம்பவமே நடந்திருக்காது. உங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்தது எனக்கு ரொம்பவே வருத்தமா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி முதல்ல கண்ணீர் வடிக்கிறாரு. அதுதான் ஷோவே முடிஞ்சிருச்சு, இப்போ நீ வருத்தப்பட்டு என்ன ஆக போகுது, இதே வருத்தத்தை போன வாரமே பண்ணிருந்த அப்படின்னா சூப்பரா இருந்திருக்கும். ஆமா தானங்க, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்த எக்ஸ் கண்டஸ்டன்ட் எல்லாருமே பாருக், கமருதீன் பண்ணது அவ்வளவு பெரிய தப்புலாம் கிடையாது, சாண்ட்ரா தான் ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி அவங்க ஓபன் பண்ணி விட்டாங்க. அதாவது விஜய் சேதுபதி எடுத்த முடிவு தான் தவறு. கண்டிப்பா பாருக், கமருதீன் இவங்க ரெண்டு பேருமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்திருக்க வேண்டிய போட்டியாளர்கள் அப்படிங்கறத அவங்களே ஓபன் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேல நம்ம எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனா என்ன மாமா டிவி போல கமருதீன், பாரு இவங்க ரெண்டு பேருமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்தாங்க அப்படின்னா அரோரா, விக்கல்ஸ், விக்ரம், சபரி இப்படிப்பட்ட மிச்சர்களை ஃபைனல் ஸ்டேஜுக்கு கொண்டு வர முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு அன்ஃபேர் எவிக்ஷனை நடத்தினாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல கமருதீன் வந்து கெத்தா மாசா ரீஎன்ட்ரி கொடுக்கிறாரு. அதுக்கப்புறமா விஜய் சேதுபதி வந்து போட்டியாளர்கள் கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு. அதாவது நீங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும்போது 24 மணி நேரமும் மக்கள் உங்களை பார்த்துக்கிட்டே இருந்தாங்கல்ல, இதை பத்தி நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படிமே கேள்வி கேட்கிறாரு. கனியை போதவுல இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சது வரமா நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கனியக்கா சொல்றாங்க. அடுத்ததா பிரவீன் காந்தியை போதவுல 160 கேமரா அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. உடனே திவாகர போதவுல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள 160 கேமரா கிடையாது 60 கேமரா இருக்கு அப்படி பேசுறாரு. வினோத் வந்து எப்பவுமே ரீல்ஸ் பண்றாருல, கேமரா எண்ணி இருப்பார் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல கவுண்டர் போடுறாரு. அந்த இடத்துல விஜய் சேதுபதியுமே லைட்டா திவாகர கலாய்க்கிறாரு. இதெல்லாமே ஃபன் மூமெண்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா விஜய் சேதுபதி வந்து வெளியே வந்து பார்த்ததுக்கு அப்புறமா நீங்க பல விமர்சனங்களை சந்திச்சிருப்பீங்க, இதுல இந்த விமர்சனத்துல நான் பண்ணதுதான் தப்பு அப்படிங்கிற மாதிரி எதை ஏத்துப்பீங்க அப்படிங்கிற கேள்வி கேட்கிறாரு. அந்த இடத்துல ஆதரை வந்து ஜூஸ் ஃபேக்டரி டாஸ்க்ல நான் வினோத் கிட்ட நடந்துகிட்ட விதம் தப்பு, என்னதான் வினோத் வந்து என்ன ட்ரிகர் பண்ணிருந்தாலுமே நான் அப்படி பண்ணிருக்க கூடாது, நான் பண்ணது தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி ஆதரை ஒத்துக்கிறாங்க. ஆதரை அந்த இடத்துல வினோத் வந்து உங்களை ட்ரிகர் பண்ணவே இல்லை, அவர் பாட்டுக்கு ஒரு ஓரமா கால் மேல காலை தூக்கி போட்டு உட்கார்ந்து இருந்தாரு. உங்களை அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக உங்க ஜூஸ்ல படுற மாதிரி அவர் காலை வைக்கல. அந்த இடத்துல நீங்க நடந்துகிட்ட விதம் தான் தப்பா இருந்துச்சு. உங்களை போல நீங்க பண்ண தப்பை எந்த இடத்துலயுமே ஒத்துக்க மாட்டேங்க, அடுத்தவங்களை குறை சொல்லி நீங்க பண்ண தப்பை மறைச்சிடலாம்னு நினைக்கிறீங்க, அதை கொஞ்சம் மாத்திக்கங்க ஆதிரே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்ததா திவாகர் பொறுத்தவரை அரோராவை ஆபாச குறியீடு அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன், அது தப்பு அப்படிங்கறத நான் உணர்ந்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அந்த இடத்துல விஜய் சேதுபதி வந்து திவாகரை பாராட்டுறாரு. அதாவது திவாகர் ஒரு மனுஷங்க, அவர் பண்ண தப்ப ஒத்துப்பாரு. விஜய் சேதுபதி நீங்க இந்த சீசன்ல எவ்வளவோ தவறுகள் பண்ணிருக்கீங்க, ஆனா நீங்க அது எதையுமே ஒத்துக்க மாட்டேங்கீங்களே. நான் ஒரு ஹோஸ்ட், நான் வந்து ஆணவத்தோட தான் நடந்துப்பேன், போட்டியாளர்கள் எல்லாரையுமே அடிமைகள் மாதிரி தான் நடத்துவேன் அப்படிங்கிற மாதிரி தான் நடத்திக்கிட்டு இருக்கீங்க. நீங்களும் உங்களோட தவறுகளை திருத்திக்கிட்டு அடுத்த சீசனை தொகுத்து வழங்கினா இன்னும் சிறப்பா இருக்கும் சார், அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படிங்கிறது என்னோட கருத்து. அடுத்ததா சுபிக்ஷா போல அதிகமா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பிக் பாக்ஸிங் பண்ணிட்டேன், அதை கொஞ்சம் குறைச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி என் மேல இருக்கிற தப்ப நான் உணர்ந்துட்டேன் அப்படிங்கிற பேசுறாங்க. அடுத்ததா விஜய் சேதுபதி போல இந்த சீசனோட விழா நாயகர்களை பார்த்துடலாமா அப்படிங்கிற மாதிரி கோமாளிகள் 4 பேரையும் காட்டுறாங்க. ஆமாங்க, இந்த சீசனோட ஃபைனலிஸ்ட் 4 பேரையும் காட்டுறாங்க. அந்த இடத்துல திவ்யா எழுந்து நிற்கும் போது கிளாப்ஸ் அள்ளுது அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, இவங்களை போல செட் பண்ணி தானே ஆடியன்ஸே உள்ள விடுறானுங்க. பிஆர் அக்காவுக்கு சொம்பு தூக்குறதுக்காக இவ்வளவு சேனல் இருக்குது அப்படின்னா ஆடியன்ஸை இவங்களை போறவள அனுப்பாம இருந்திருப்பாங்களாங்க. திவ்யா எழுந்து நின்ன உடனே கிளாப்ஸ் அல்லது திவ்யாவை போறவள எனக்கா இவ்வளவு சப்போர்ட், எனக்கு வயிற்றுக்குள்ளலாம் என்னமோ பண்ணுது அப்படிங்கிற மாதிரி நடிக்கிறாங்க. எக்கா இந்த சீசனோட டைட்டில் வினர் நீ தான் அப்படிங்கறது தெரிஞ்சுதானக்கா ஆடிட்டு இருக்க, எதுக்குக்கா இவ்வளவு ஓவர் ரியாக்ட் பண்ற அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல விஜய் சேதுபதி போறவள பிக் பாஸ் நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். நீங்க என்னென்ன பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறது எல்லாத்தையும் மக்கள் பாக்குறாங்க, அதை பத்தி மக்கள் ஜட்ஜ் பண்றாங்க. இது எதையும் பத்தி கவலைப்படாம நீங்களாவே இவ்வளவு நாள்
வாழ்ந்திருக்கீங்க, அதுக்கே ஒரு தைரியம் வேணும் அப்படிங்கிற மாதிரி போட்டியாளர்கள் எல்லாரையுமே பாராட்டுறாரு. அடுத்ததா விஜய் சேதுபதி வந்து டாப் 4ல இருக்கிற கோமாளிகள் கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு. என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தோம்னா, உள்ள இருக்கிற போட்டியாளர்கள் கிட்ட இருந்து நீங்க எதை கத்துக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாரு. இந்த இடத்துல விக்ரம் வந்து நான் திவ்யா கிட்ட இருந்து ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டேன், அதாவது எந்த இடத்துலயுமே திவ்யாவை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க, அதை நான் கத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி விக்ரம் சொல்றாரு. ஆமாப்பா, திவ்யா பொறுவல தான் பண்ண தப்ப எந்த இடத்துலயுமே ஒத்துக்கிட்டதே கிடையாது. அவங்க டெக்கோரம், டீசென்சி, டிசிப்ளின் அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் குறை சொல்லுவாங்க, ஆனா அது எதையுமே அவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அதே நேரத்துல நான் தான் உத்தமி, நான் தான் நல்லவ அப்படிங்கிற மாதிரி பல டிராமாவை போடுவாங்க. அப்படி டிராமாவை போட்டு தானே இப்போ டாப் 4ல வந்து நிக்கிறாங்க. உண்மையாவே இந்த இடத்துல விக்ரம் வந்து திவ்யா கிட்ட இருந்து நான் இதை கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாருல, அது உண்மையாவே தவறான ஒரு எண்ணம் அப்படின்னு சொல்லலாம். ஆமா தானங்க, நம்ம தப்பு பண்ணா அதை ஏத்துக்கணும், அதை திருத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அதை விட்டுட்டு நான் என்ன பண்ணாலும் சரிதான் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க அப்படின்னா அது ரொம்பவே கேவலமான ஒரு எண்ணம் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் இதை நான் திவ்யா கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன், இதை நான் ஃபாலோ பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி விக்ரம் சொல்றாரு. அடுத்ததா பலூனக்க வராங்க. அவங்கள பொறுத்தவரை ஆதிரை கிட்ட இருந்து ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டதா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, யாராவது ஒருத்தவங்க தப்பு பண்ணிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்தாதான் அவங்க திருந்துவாங்க, திருந்ததுக்கு ஒரு வாய்ப்பு நம்ம கொடுக்கணும், இதை நான் ஆதிரை கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன் அப்படிங்கிற சொல்றாங்க. உண்மையாவே ஆதிரை அப்படிப்பட்டவங்களா அப்படிங்கிற மாதிரி எனக்கும் தோணுச்சு. ஆமாங்க, அதுக்கு ஒரு உதாரணம் வேற சொல்றாங்க. அதாவது கேப்டன்சி டாஸ்க்ல விக்ரம் வந்து எஃப்ஜேயோட காலெல்லாம் வாரி விட்டுருப்பார்ல, அதை கூட மாமா சேது வந்து வீக்கெண்ட்ல அட்ரஸே பண்ணல. அந்த இஷ்யூவை காரணமா சொல்லி அந்த பிரச்சனையை ஆதிரை பெருசுபடுத்தவே இல்லை. இப்படி ஒரு குணத்தை நான் ஆதிரை கிட்ட இருந்து நான் கத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அரோரா சொல்றாங்க. இப்படி இந்த கோமாளிகள் பேசிட்டு இருக்கும்போது கமர்தீன் உள்ள இருக்கிறவங்க பாத்துறாங்க. சபரிய பொறுவுல கமர்தீன் எப்படா இருக்கிற, நீ போட்டுக்கிற ட்ரெஸ் நல்லா இருக்குதுடா அப்படிங்கிற மாதிரி எப்பவும் பண்ற மாதிரி கிரிஞ்சு பண்றாரு. அந்த இடத்துல பலூனக்க வந்து கமர்தீன் நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணேன்டா அப்படிங்கிற மாதிரி டிராமா போடுறா. இதை பார்த்த கமர்தீனை பொறுவுல, அரோரா நீயாம என்ன மிஸ் பண்ற, என்னெல்லாம் பாடுபடுத்திருக்க, என்ன எந்த இடத்துல அசிங்கப்படுத்திருக்க, எவ்வளவு கேவலப்படுத்திருக்க, இப்படிலாம் டிராமா போடுறியமா, சரிமா அப்படிங்கிற மாதிரி இவர் அசிங்கப்படுத்தி விட்டார் அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, அதாவது நேருக்கு நேரா நின்று சண்டை போடுறவனா கூட நம்பிடலாங்க. அதே நேரத்தில் கூடவே சேர்ந்து சுத்திக்கிட்டு உறவாடி கெடுக்கிற அரோராவை மாதிரி கேவலமான விஷயங்களை நம்பவே கூடாது, ஏன் பக்கத்துல கூட விடக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். சரி, என்னதான் இருந்தாலும் அதுக்கப்புறமா விஜய் சேதுபதி போல நேத்து ராத்திரி நம்மளோட டாப் 4 கோமாளிகளை சூப்பர் சிங்கர் டீம் வந்து என்டர்டெயின் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் போட்டு காட்டுறானுங்க. அந்த இடத்துல ஆயா அரோராவை போல பாட்டெல்லாம் பாடினாங்க, வேற லெவல்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, கிரிஞ்சா இருந்துச்சு. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ஃபைனலிஸ்ட் எல்லாருமே ஓவராலா ஆக்டிவிட்டி ஏரியாவுக்கு போறாங்க. ஆக்டிவிட்டி ஏரியால பல கண்ணாடிகள் இருக்குது. அந்த இடத்துல இவங்க எந்தெந்த விஷயத்தெல்லாம் கடந்து வந்தாங்க, இவங்களோட நல்ல விஷயங்கள் என்ன, இவங்களோட கெட்ட விஷயங்கள் என்ன அப்படிங்கறதெல்லாம் அவங்கள பார்த்து பேசிக்கிறாங்க. பிக் பாஸ் பொறுத்தவரை பாவ மன்னிப்பு கொடுக்கிற மாதிரி நீ பண்ண நல்லதையும் நீ பண்ண கெட்டதையும் நீ எடுத்துக்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதெல்லாமே ஒரு காமெடி செக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, இதெல்லாம் பத்தி விவரமா பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். பேசுற அளவுக்கு ஒருத்தான போட்டியாளர்களும் கிடையாது அப்படிங்கறது என்னோட கருத்து. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறாரு. போய் ஃபைனலிஸ்ட் 4 பேர்கிட்டயுமே ஒரு கேள்வி கேட்கிறாரு. அதாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நீங்க நிறையவே எமோஷனல கடந்து வந்திருக்கீங்க, நவரசங்களை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த வகையில் நீங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கடந்து வந்த ஏதாவது 3 விஷயத்த சொல்லுங்க. ஒன்னு அழுகையா இருக்கலாம், இல்லைன்னா சிரிப்பா இருக்கலாம், காதலா இருக்கலாம், இப்படி ஏதாவது ஒரு 3 விஷயத்த பத்தி பேசுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி ஒவ்வொரு போட்டியாளர்களையும் பேச வைக்கிறாரு. அந்த நேரம் விஜய் சேதுபதியை போல கால் மேல கால் போட்டு திமுறா உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, அந்த ஃப்ரேமை திரும்பவும் எடுத்து பாருங்க. அதே நேரத்தில் கமல் சார் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போகும்போது போட்டியாளர் கூட உட்கார்ந்துருப்பாரு. கமல் சாரை விட நீ என்ன பெரிய அப்பா டக்கரா அப்படிங்கிற மாதிரி தான் விஜய் சேதுபதி அந்த இடத்துல திமுறா உட்கார்ந்து இருக்கும் போது எனக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்படி விஜய் சேதுபதி கேட்ட கேள்விக்கு போட்டியாளர்கள் வந்து அவங்களோட பதில்களை சொல்றாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா விஜய் சேதுபதி போல எனக்கு வீட்டை சுத்தி கட்டுங்க அப்படிங்கிற மாதிரி வீட்டை சுத்தி பாக்குறாரு. அந்த இடத்துல விஜய் சேதுபதி என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, நான் இந்த வீடை முதல்ல அறிமுகப்படுத்தும் போது இது ஒரு செட்டா தான் இருந்துச்சு, இப்போ இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பல உணர்ச்சி வசமான சம்பவங்கள் எல்லாமே நடந்திருக்குது, இந்த வீட்டுக்கே உயிர் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறமா டாப் 4 போட்டியாளர்களுக்கு ஒரு பரிசு கொடுக்கிறாரு. வேறொன்றும் கிடையாதுங்க, இந்த பிக் பாஸ் வீட்டோட ஒரு மினியேச்சர். அது பார்க்கிறதுக்கு செமையா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்படியே தத்ரூபமா இந்த பிக் பாஸ் வீட்டோட ஒரு மினியேச்சரா இருந்துச்சு. இப்படி ஒரு கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டு விஜய் சேதுபதி போல பிக் பாஸ் வீட்ல இருந்து வெளியே வந்தாரு. அதுக்கப்புறமா கானா வினோத் வந்து அவரோட பாட்டை அவுத்து விடுறாரு. அந்த பாட்டுல ஃபைனலிஸ்ட போட்டு பொளந்துட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, என்ன பொறுத்தவரை நான் சிறப்பா கவுண்டர் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் டீமே சொன்னாங்க. ஆனா இப்போ இருக்கிற ஃபைனலிஸ்ட பொறுத்தவரை தின்னு தூங்கி எழும்புன உடனே ஃபைனலிஸ்டா வந்து நிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி போட்டு பொளந்துட்டாரு. அதாவது இப்போ இருக்கிற ஃபைனலிஸ்ட் 4 பேருமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கண்டென்ட் எதுவுமே கொடுக்கல, தின்னாங்க தூங்குனாங்க எழும்புனாங்க, தின்னாங்க தூங்குனாங்க ரிப்பீட், இதை தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி வினோத் அவரோட பாட்டிலேயே
முன்னாடியே டாப் 4 ஃபைனலிஸ்ட கழிவு ஊத்திட்டார் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா இன்னைக்கான முதல் எவிக்ஷன் நடக்குது. இந்த எவிக்ஷனை பொறுத்தவரை ஆக்டிவிட்டி ஏரியால நிறைய கிஃப்ட் இருக்குது. எல்லாருமே ஒவ்வொரு கிஃப்ட் எடுத்து பிரிச்சு பாக்குறாங்க. அதுல ஒரு பாக்ஸுக்குள்ள அரோராவோட பேர் இருக்குது. அந்த நேரம் அரோரா தான் எவிக்ஷன் அப்படிங்கிற மாதிரி போட்டியாளர்கிட்ட பிக் பாஸ் சொல்றாரு. அதாவது பிக் பாஸ், இந்த பிக் பாஸ் வீட்ல உங்களோட நேரம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மட்டும் சொல்லிடாதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. அதாவது பிக் பாஸ், இந்த பிக் பாஸ் வீட்ல உங்களோட பயணம் முடிஞ்சிருச்சு, உங்களோட நேரம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட ரூடா பேசாதீங்க. அதாவது பிக் பாஸ், இந்த பிக் பாஸ் வீட்ல என்னோட பயணம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லாதீங்க, அது எனக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அரோரா கேக்குறாங்க. பிக் பாஸ் பொறுத்தவரை அரோரா சொன்னா மாத்தி பேசுவாராங்க. அந்த இடத்துல அரோராவுக்கு எந்த அளவு முட்டு கொடுக்க முடியுமோ, எந்த அளவு அரோராவை சந்தோஷப்படுத்த முடியுமோ அந்த அளவு சந்தோஷப்படுத்தி அரோராவை வழி அனுப்பி வைக்கிறாரு. இந்த மானங்கட்ட பொழப்பு உனக்கு எதுக்குடா? இத்தனை சீசனா பிக் பாஸ் அப்படின்னாலே ஒரு கெத்து இருந்துச்சு. ஆனா இந்த சீசனை பொறுத்தவரை அரோராவோட சொம்பு தான் பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுலயும் குறிப்பா அரோரா கண்ணாடியை பார்த்து பேசிட்டு இருந்தாங்கல்ல, அந்த இடத்துல பிக் பாஸ் இன்னொன்னு சொல்றாரு. அதாவது அரோரா, உங்களுக்கு ஒரு குடும்பம் இல்ல அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க, என்னோட குடும்பத்துல நீங்களும் ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. உன் குடும்பத்திலேயா இருக்கட்டும் இல்லைன்னா விஜய் சேதுபதி குடும்பத்திலேயா இருக்கட்டும், கண்டிப்பா அரோரா ஒரு மெம்பர் தான். முடிஞ்சா உங்களோட ரேஷன் கார்டுல அரோராவோட பேரையும் சேர்த்துக்கிட்டு அரோரா உங்க வீட்டுல கூட்டு போய் உட்கார வைங்க. அது மட்டும் இல்லங்க, அரோரா வெளியே போற நேரத்துல சபரி ஒரு வார்த்தை வேற பேசுறான். அதாவது தனக்கு பிறக்க போற பெண் குழந்தை அரோரா மாதிரியே இருக்கணும் அப்படிங்கிறது தான் சபரியோட ஆசையாம். அரோரா என்ன பண்றா, இந்த சமூகத்தை கெடுக்கிற அளவுக்கு எப்படிப்பட்ட வீடியோ எல்லாம் போடுறா, இதெல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறியாடா? அது மட்டும் இல்லங்க, அந்த பொண்ணை அரோரா கிட்ட கொண்டு போய் விட்டுருவாராம். அரோரா எப்படிப்பட்டவ அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணுக்கு சொல்லி கொடுத்து கத்து கொடுத்து வளர்க்கணுமா. அதுக்கப்புறமா பலூனக்கா விஜய் சேதுபதி கூட மேடையில் நிற்கிறாங்க. அந்த இடத்துல விஜய் சேதுபதி அரோரா மேல இருக்கிற இன்னொரு பழியும் போக்கணும் அப்படிங்கிறதுக்காக முட்டு கொடுக்கறது தொடங்குறாரு. அதாவது அரோரா, நீங்க படிக்கணும்னு சொல்றீங்க, நடிக்கணும்னு சொல்றீங்க, உண்மையாவே எதை பண்ண போறீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாரு. அந்த இடத்துல அரோராவுக்காக பொறுத்தவரை எனக்கு உண்மையாவே கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தை பத்திக்கணும் அப்படிங்கறதெல்லாம் ஆசை இருக்குது. நான் இருக்கிற ஃபீல்டு நிரந்தரம் இல்லாதது, அதனால நான் கண்டிப்பா படிக்கணும் அப்படிங்கறது என்னோட எண்ணம். அதுக்காக நான் பணத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இந்த அக்கா பேசுறாங்க. அக்கா, உங்களை பொறுத்தவரை மாசம் மாசம் 10 லட்சம் ரூபாய் வருதுக்கா. நீங்க நினைச்சா என்ன வேணாலும் படிச்சிருக்கலாம். நீங்க இதுக்காக காசு சேர்த்து வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. மாசம் மாசம் 10 லட்சம் ரூபாய் வர்றவங்க படிக்கிறதுக்காக சேர்த்து வைக்க வேண்டிய அவசியம் இருக்குதாங்க. என்னென்ன கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்ற பாரு அப்படிங்கிற மாதிரி தான் பலூனக்காவோட கதைகள் இருந்துச்சு. இருந்தாலும் மாமா சேதுவை பொறுத்தவரை பாத்தீங்களா, அரோராவை பொறுத்தவரை படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பிள்ளை எவ்வளவு கஷ்டப்படுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்றதுக்காக முயற்சி பண்றாரு. போதுண்டா, உங்களோட நாடகம் தான் முடிஞ்சிருச்சாடா, மறுபடியும் எதுக்காக சீன் போடுறீங்க அப்படிங்கிற தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா இந்த சீசனுக்கான டிராஃபியை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அறிமுகப்படுத்துறாங்க. அந்த டிராஃபி சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த டிராஃபி கிட்ட 3 ஃபைனலிஸ்டுமே பேசுறாங்க. நீங்க டிராஃபி கிட்ட பேசுங்க, அதாவது நீங்க 3 பேருமே தனித்தனி நபரா போய் டிராஃபி கிட்ட போய் பேசுங்க. இந்த டிராஃபிக்கு நான் தகுதியானவன் அப்படிங்கிற பேசுங்க. அந்த டிராஃபியே மனமாற உங்ககிட்ட வந்துரும் அப்படிங்கிற மாதிரி லாஜிக்கே இல்லாம பேசுறாங்க. அப்ப மக்கள் ஓட்டுப்படிதான் நீங்க டைட்டில் வின்னரை தேர்வு பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு புரோடா விடுறீங்கல்ல, அதெல்லாம் பொய்னு ஒத்துக்கிறீங்களாடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இருந்தாலும் இந்த இடத்துல திவ்யா பொறுத்தவரை ரொம்பவே உணர்ச்சி வசப்பட்டு பேசினாங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது அவங்க அந்த டிராஃபியை லவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவு உருகி டிராஃபி கிட்ட பேசுறாங்க. இதுவரை எனக்கு எந்த டிராஃபியுமே கிடைச்சது கிடையாது, நீ தான் முதல்ல கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதுவரை எனக்கு டிராஃபி கிடைக்கலையோ அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க ரொம்பவே உணர்ச்சி வசப்பட்டு பேசுறாங்க. அதே நேரத்தில் சபரி பேசுனதெல்லாம் ரொம்பவே கிரிஞ்சா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். விக்ரம பொறுத்தவரை நான் டிராஃபியால இந்த நிகழ்ச்சியில நான் 100% உழைப்பை போட்டிருக்கேன், அந்த உழைப்புக்காக நீ என்கிட்ட வந்தாலும் எனக்கு சந்தோஷம் தான் அப்படிங்கிற பேசினாரு. அவர் பேசினது கொஞ்சம் நிதர்சனமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா அமித்தோட பொண்ணும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுறாங்க. சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த பாட்டை அமித் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்து எழுதி வினோத் கூட சேர்ந்து பல இடங்கள்ல பாடி இருக்காரு. இருந்தாலும் இந்த பாட்டு திரும்ப திரும்ப கேட்கணும் போலயே இருக்கு, அந்த அளவு சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா விஜய் சேதுபதியை பொறுத்தவரை இவ்வளவு நாள் போட்டியாளர்களான உங்ககிட்ட நான் கேள்வி கேட்டிருக்கேன், வாரம் இன்னைக்கு நீங்க ஏதாவது கேள்வி இருந்துச்சு அப்படின்னா என்கிட்ட கேளுங்க, தைரியமா கேளுங்க, நான் ஓப்பனா பதில் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி போட்டியாளர்களை கேள்வி கேட்க வச்சு இவர் பதில் சொல்றாரு. இது வேற ஒண்ணுக்கும் கிடையாதுங்க, அவர் மேல இருக்கிற விமர்சனங்களை நியாயப்படுத்துறதுக்காக அப்படின்னு சொல்லலாம். அதாவது நீங்க ரொம்பவே நடுநிலையா நடந்துக்கிறீங்க, இருந்தாலும் உங்க மேல நிறையவே நெகட்டிவ் விமர்சனங்கள் வருது, இதெல்லாம் நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேள்வி கேட்கறாங்க. இதுக்கு விஜய் சேதுபதி என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, நான்லாம் விமர்சனத்தை கண்டுக்கிறதே கிடையாது, இந்த ஷோவை ஹோஸ்ட் பண்றது என்னோட வேலை, விமர்சனம் பண்றது அவங்களோட வேலை. இப்பெல்லாம் ஒருத்தவங்களை பத்தி நல்லபடியா பேசினா வியூஸே கிடைக்கிறது இல்ல, அதனாலதான் மத்தவங்களை கழுவி ஊத்துறாங்க. இப்படிலாம் விமர்சனம் பண்றவங்க அதே இடத்துல தான் இருக்க போறாங்க. என்ன போல நான் நடிக்கிறேன், இந்த நிகழ்ச்சியை ஹோஸ்ட் பண்றேன், படிச்சுக்கிட்டே இருக்கிறேன், அதனால நான் வளர்ந்துகிட்டே போறேன், அவங்க எல்லாம் அதே இடத்துல இருக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு.
யோ என்னையா சாபமா விட்டுக்கிட்டு இருக்க, நீ பண்ற கேவலமான வேலைக்கு உன்னை கழிவு தாண்டா ஊத்துவானுங்க. அதுலயும் இந்த சீசனை பொறுத்தவரை திவ்யா மார்க் பண்ணா கூட அழகா இருக்குன்னு சொல்ற அரோராவை பொறுத்தவரை அவ்வளவு கேவலமா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கேம் ஆடிட்டு இருக்கா. பணப்பட்டி எடுத்த விஷயத்துல கூட அரோரா மேல தப்பு இல்ல அப்படிங்கிற மாதிரி காட்டணும் அப்படிங்கறதுக்காக ஒரு குறும்படத்தை கேவலமா எடிட் பண்ணி போடுறீங்க. சபரி உண்மையாவே ரெட் கார்டுக்கு தகுதியானவன் அப்படின்னே சொல்லலாம். பாருகிட்ட அவன் அந்த அளவு ரூடா நடந்துகிட்டான், அவனை காப்பாற்றணும் அப்படிங்கறதுக்காக எந்த அளவு டிராமா போட்டீங்க அப்படிங்கறது எல்லாத்தையும் நாங்க பார்க்க தானே செஞ்சோம். அப்படி இருக்கும்போது ஒன்னெல்லாம் கழிவு ஊத்தாம பாராட்ட விளையாட செய்யணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம விஜய் சேதுபதி பொறுத்தவரை இந்த ஷோவை நான் முழுக்க பாக்குறேன், பார்த்துட்டு வந்து தான் ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன், அதனாலதான் நீங்க பேசும்போது இடைமறிச்சு நான் கேள்வி கேட்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் உருட்டினாரு. யோ நீ ஷோ பார்த்திருந்தா அப்படின்னா இவ்வளவு கேவலமா ஹோஸ்ட் பண்ண மாட்டேயா? நீ ஷோவையே பார்க்காம உனக்கு எழுதி நீ வந்து ஷோவையே பார்க்காம உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்க சொல்றாங்களோ அதை மட்டும் தான் கேட்டுட்டு இருக்கேன். அதே நேரத்தில் போட்டியாளர்கள் சொல்ற பதில்களை நீ காது கொடுத்து கூட வாங்குறதே கிடையாது. நான் சொல்றதை மட்டும் கேளு, இதுக்கெல்லாம் நீ பதில் பேசவே கூடாது, உட்காரு அப்படிங்கிற மாதிரி அசிங்கப்படுத்த தானே செய்யற. நீ உண்மையாவே ஹோஸ்டே கிடையாது, அதை முதல்ல புரிஞ்சுக்க. என்னமோ நான் தான் சிறப்பா ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா பிரஜின் விஜய் சேதுபதி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க, மாமே மச்சான் அப்படிங்கிற மாதிரி. பார்க்கறதுக்கே கன்றாவியா இருக்குடா. உண்மையாவே பல பேரோட வாழ்க்கையில பொண்டாட்டியோட பேச்சை கேட்டு நல்லானவனுங்க நிறைய பேர் இருக்கிறானுங்க. ஆனா பொண்டாட்டியோட பேச்சை கேட்டு கெட்டு போன நாதாரி அப்படின்னா அது பிரஜின் அப்படியே சொல்லலாம். ஆமாங்க, பிரஜினுக்குலாம் சொந்த மூளைன்னு ஒண்ணு இருக்குதா இல்லையா அப்படிங்கறது தெரியல. பொண்டாட்டி இவ்வளவு கேவலமா தவறு மேல தவறு பண்ணிக்கிட்டே இருக்கிறா. எந்த இடத்துலயுமே அவளை கண்டிக்காம அவ சொல்றதெல்லாம் சரி, அவதான் சரி அப்படிங்கிற மாதிரி எந்த அளவு முட்டு கொடுக்க முடியுமோ அந்த அளவு முட்டு கொடுத்துட்டு இருக்கான். இதுக்கு பேரு சிறந்த கணவன் எல்லாம் கிடையாது, சொம்பு தூக்கி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். ஆமா தானங்க, இதுல புருஷன் பொண்டாட்டி அப்படிங்கறதெல்லாம் இல்ல. யாரு தப்பு பண்ணாலுமே அந்த தவறை திருத்த வேண்டிய இடத்துல இருக்கிறவங்களே அந்த தப்புக்கு துணை போறது அந்த குடும்பத்தையே நாசமாக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில பிரஜின் வந்து அவரோட மனைவியால அந்த வகையில பிரஜினோட அழிவு சாண்ட்ரா கையில தான் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் இந்த சீசன்ல இருந்து நமக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரியே இந்த பேப்பர் ரவுடிய பக்குமதி எனக்கு சிரிப்பு வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, கமர்தீன் வந்து சாண்ட்ராவை ஸ்காண்ட்ரா அப்படிங்கிற சொன்னார்ல, அந்த நேரம் இந்த பேப்பர் ரவுடிய பொறுவுல கமர்தீனை எப்போ பாக்குறனோ அதுதான் அவனுக்கு கெட்ட நேரம் அப்படி மேல சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு கமர்தீன் வந்து உனக்கு நேரா தானே உட்கார்ந்து இருக்காரு, உன்னால ஒரு மயிரை கூட புடுங்க முடியாது, வெறும் வாய்ச்சோடால் மட்டும்தான். பேப்பர் ரவுடி அப்படிங்கறத ஒவ்வொரு இடத்துலயும் நிரூபிச்சுக்கிட்டு இருக்கியாடா பேப்பர் ரவுடி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கிராண்ட் ஃபினாலே ஸ்டேஜ்ல ஒரு பட்டிமன்றம் வேற நடக்குது. அதாவது இந்த பிக் பாஸ் வீட்ல நல்லவங்களா இருக்கணுமா நல்ல கேமரா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி விவாதம் நடக்குது. இந்த விவாதத்துல யாரெல்லாம் கலந்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ராஜு, மஞ்சரி இவங்க ரெண்டு பேருமே நல்ல கேமரா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. அதே நேரத்துல நல்லவங்களா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமார்னா இருக்கட்டும், தீபக்கா இருக்கட்டும், இவங்க ரெண்டு பேருமே பேசுறாங்க. இதுக்கு நடுவரா யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா மாக்காப்பா இருக்கிறாரு. உண்மையாவே இந்த டாபிக் வந்து ரொம்பவே சூப்பரான டாபிக் அப்படின்னே சொல்லலாம். நல்ல கேமரா இருந்தா கேம் சுவாரஸ்யமா போகும். அதே நேரத்தில் நல்லவங்களா இருந்தாங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் மக்கள் மத்தியில் பேசப்படுவாங்க. அதுக்கு உதாரணம் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா முத்துக்குமார்னா கூட சொல்லலாம். அவர் உண்மையாவே 8வது சீசன்ல ரொம்பவே நல்லவரா இருந்தாரு. அதே மாதிரி தீபக் அண்ணனை பொறுத்தவரை ரொம்பவே நல்லவரா இருந்தாரு. அதனாலதான் இன்னைக்கும் மக்கள் மத்தியில் பேசப்படுறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் மஞ்சரி வந்து சிறந்த கேமர் அப்படிங்கிற மாதிரி தன்னைத்தானே காட்டிக்கிட்டாங்க. ஆனா அவங்க மக்கள் மத்தியில் அதிகப்படியா பேசப்படுறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையவே கிடையாது. கேமுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி மஞ்சரி ஒரு கேம் ஆடினாங்க. அதனால மக்கள் வந்து மஞ்சரியை வெறுக்க தான் செஞ்சாங்க. இருந்தாலும் இந்த இடத்துல மஞ்சரியோட விவாதம் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். என்ன பொறுத்தவரையும் நல்லவனா இருக்கணும், நல்ல கேம் ஆடணும் அப்படிங்கறத என்னோட கருத்து. ஆமாங்க, அதே நேரத்தில் இந்த சீசனை பொறுத்தவரை நல்லவன் அப்படிங்கிற மாதிரி யாருமே கிடையாது. நல்ல கேமர் அப்படின்னா அது பாரு மட்டும்தான். இந்த கருத்தை வியானா இந்த இடத்துல பதிவு பண்றாங்க. அதாவது இந்த பட்டிமன்றத்தை பொறுத்தவரை நல்லவங்க யாரு, நல்ல கேமர் யாரு இந்த சீசன்ல அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து போட்டியாளர்கிட்ட கேள்வி கேட்கறாங்க. இதுல பேசுற வியானாவை பொறுத்தவரை நல்ல கேமர் அப்படின்னா அது பாரு தான். ஒவ்வொரு நாளும் சுவாரஸ்யமா போகணும் அப்படிங்கறதுக்காக பாரு வந்து யோசிச்சு பல விஷயங்களை பண்ணுவாங்க. பாரு அப்படிங்கிற ஒரு நபர் இருந்ததுனால தான் இந்த சீசன்ல பல பேரோட முகம் வந்து வெளியே தெரிஞ்சு. பாரு இல்லைன்னா கண்டென்ட்டே கிடையாது அப்படிங்கிற மாதிரி மாசா இந்த இடத்துல வியானா பேசுறாங்க. இதை இல்லைன்னு யாராலையும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லலாம். நிதர்சனமான உண்மையை இந்த இடத்துல வியானா சொல்றாங்க. இருந்தாலும் இதுல எல்லாருமே பேசி முடிச்சதுக்கு அப்புறமா மாக்காப்போ பொறுத்தவரை என்ன தீர்ப்பு கொடுக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஷோவை யாரு ரன் பண்ணி கொண்டு போறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க, நல்லவனா நடிக்கிறவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல மாக்காப்பா சொல்றாரு. இது கண்டிப்பா இந்த சீசனுக்காக மாக்காப்பா சொன்னது அப்படின்னே சொல்லலாம். இந்த ஷோவை ரன் பண்ணி கொண்டு போனது அப்படின்னா அது பார்வதி தான்.
பார்வதிக்கு மக்கள் வந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க. கண்டிப்பா இந்த சீசனோட ரன்னரா பார்வதி தான் வந்திருப்பாங்க. மாமா டிவி செஞ்ச சதியால தான் அவங்க ஒரு ஓரமா உட்கார வேண்டிய சூழ்நிலை அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் நடிக்கிறவங்களுக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படின்னா இந்த சீசனை பொறுத்தவரை நடிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்களப்பா. சாண்ட்ரா நடிப்பு அரக்கி, அவங்களோட ஒண்ணு விட்ட தங்கச்சி அரோரா, அவங்களோட ஆம்பளை வெர்ஷன் தான் சபரி. இப்படி இந்த சீசனை பொறுத்தவரை நடிக்கிறவங்க ஏராளமா இருந்தாலுமே மக்கள் யாருமே இவங்க யாருக்குமே ஆதரவு கொடுக்கல. மாமா டிவியோட சதியால தான் இவங்க எல்லாமே டாப் 3ல வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பிக் பாஸ் வீட்டை காட்டுறானுங்க. அந்த இடத்துல பிக் பாஸ் பொறுத்தவரை ரொம்பவே உருக்கமா பேசிட்டு இருக்காரு. அதாவது உங்க 3 பேரையுமே நான் கடைசியா பாக்குற தருணம் இது, உங்க பேரை செல்லமா கூப்பிடுறேன் அப்படிங்கிற மாதிரி செல்லமா 3 பேரையும் கூப்பிடுறாரு. உடனே இந்த 3 கோமாளிகளுமே ரொம்ப எமோஷனலாகி அழுறாங்க. பார்க்கும்போது எனக்கு கன்றாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, அந்த 3 பேருமே அந்த டாப் 3க்கு தகுதி இல்லாத நபர்கள் அப்படிங்கறது என்னோட கருத்து. அந்த இடத்துல பாரூக், கமருதீன், வினோத் இந்த 3 பேருமே இருந்திருக்கணும். ஆனா இந்த மாமா டிவி செஞ்ச சதியால அந்த இடத்துல இப்ப இருக்கிறது யாரு? வக்ரம் பிடிச்ச விக்ரம், டெக்கோரம் டீசென்சினா என்னன்னே தெரியாத திவ்யா, இவங்க 3 பேரும் அந்த இடத்துல இருக்கிறாங்க. இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே காண்டாச்சு அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கப்புறமா விஜய் சேதுபதியை காட்டுறானுங்க. விஜய் சேதுபதி போல நீங்க எல்லாருமே எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. அந்த இடத்துல ஆடியன்ஸ் எல்லாருமே கமருதீனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், இல்லைன்னா டிராஃபிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. யாருமே பார்வோட பேரை சொல்லல. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பாரு வரல அப்படிங்கறத முதல்ல விஜய் சேதுபதி சொல்லிட்டாரு. அதாவது நாங்க வந்து பார்வதி, கமருதீன் இந்த 2 பேரையும் தான் கூப்பிட்டுருந்தோம். பார்வதி சில பல தவிர்க்க முடியாத காரணங்களால வரல, கமருதீன் வந்திருக்காரு. கமருதீன் மட்டும் வந்திருக்கிறதுனால பார்வை கூப்பிடல அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைச்சுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அந்த வகையில பாரு வருவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு வந்து ஆடியன்ஸ் மத்தியில இல்ல. இருந்தாலும் பாரு வந்து மாசா ரீஎன்ட்ரி கொடுக்குறாங்க. உண்மையாவே பாரு வந்த உடனே அரங்க மதுர அளவுக்கு கைத்தட்டல். இருந்தாலும் வந்த பார்வதியை பொறுத்தவரை நான் ரொம்பவே குழம்பி போய் இருந்தேன். என்ன பொறுத்தவரை பிக் பாஸ் நான் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன், ரியலா இருந்திருக்கேன், கேமுக்காக கேம் ஆடி இருக்கேன், சண்டை போட்டிருக்கேன், கத்தி இருக்கேன், காதல் பண்ணியிருக்கேன். நான் ரொம்ப இருந்தாலும் பார்வதியோட ரீஎன்ட்ரியை பார்க்கும்போது ரொம்பவே மாசா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். மாசா பார்வதி வர்றாங்க. பாரு வந்த உடனே அரங்க மதுர அளவுக்கு கைத்தட்டல் வருது. அந்த இடத்துல பாரு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, என்ன பொறுத்தவரை பிக் பாஸ் வீட்டுல வாழ்ந்திருக்கேன், நிறைய சண்டை போட்டிருக்கேன், கத்தி இருக்கேன், காதல் பண்ணியிருக்கேன், என்னோட எமோஷனுக்கு நான் ரியலா இருந்திருக்கேன். இருந்தாலும் நான் எவிட்டாய் வெளியே வரும்போது என் மனசுல நிறைய எண்ணங்கள் ஓடிச்சு. அது மட்டும் இல்லாம அந்த வீட்டை நான் ரொம்பவே மிஸ் பண்ணேன். அந்த வீட்டுல நான் வாழ்ந்திருக்கேன். அதனாலதான் அந்த ஃபியூ செகண்ட்ஸ் இருந்தனே தவிர என்ன வழி அனுப்பணும் அப்படிங்கறதுக்காக மத்தவங்க வருவாங்க அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னதான் இருந்தாலும் சாண்ட்ராவுக்கு நான் பண்ணது தப்பு, சாண்ட்ரா கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க. அந்த இடத்துல சாண்ட்ரா வந்து ஸ்டேஜுக்கே இறங்கி வர்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, உண்மையாவே உனக்கு ரெட் கார்டு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கவே இல்லை. அது மட்டும் இல்லாம நீ தனியா நிக்கிற ஏவி எல்லாம் பார்க்கும்போது நான் எனக்கு ரொம்பவே வருத்தமா இருந்துச்சு. உன்னை நான் அந்த இடத்துல வந்து கட்டி பிடிச்சிருக்கணும், இப்போ கட்டி பிடிக்கிறேன் அப்படிங்கிற கட்டி பிடிக்கிறாங்க. நடிப்பு அரக்கிய பொறுத்தவரை சீசனே முடிஞ்சாலும் அவங்களோட நடிப்பு அடங்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் இந்த இடத்துல விஜய் சேதுபதி வந்து எப்பா உங்க பிரச்சனையை பேசி முடிச்சிட்டீங்களப்பா, எனக்கு சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. யோ, உன்னோட ஃப்ரெண்டுக்காக நீ எந்த அளவு வேணாலும் முட்டு கொடுயா, அதுக்காக மக்கள் எல்லாருமே சாண்ட்ரா பண்ண கேவலமான விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க. அதுக்கப்புறமா கூட சாண்ட்ராவுக்கு இந்த அளவு முட்டு கொடுக்குறியா அப்படிங்கிற மாதிரி தான் கடைசி நாள்ல கூட நமக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் முடிஞ்ச உடனே விஜய் சேதுபதி பரவல சரி பாரு நீங்களும் போய் உட்காருங்க அப்படிங்கிற சொல்றாரு. இருந்தாலும் பார்வை பரவல எனக்கு சில விஷயங்கள் பேசியே ஆகணும். அதாவது வெளியே போனதுக்கு அப்புறமா எப்படிலாம் நெகட்டிவிட்டியா போயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி குழம்பிக்கிட்டு இருந்தேன். இருந்தாலும் என்னோட கேமை பார்த்து ரசிச்ச என்னோட ரசிகர்கள் வந்து எப்பவுமே எனக்கு ஆதரவா நின்றுருக்காங்க. அதை நினைக்கும் போது ரொம்பவே பெருமையா இருந்துச்சு. அவங்க எல்லாருக்குமே என்னோட நன்றிகள். அது மட்டும் இல்லாம நான் உடஞ்சி இருக்கும்போது என்னோட அம்மாவா இருக்கட்டும், என்னோட அக்காவா இருக்கட்டும், என்னோட ஃபேமிலியா இருக்கட்டும் எனக்கு ரொம்பவே உறுதுணையா இருந்தாங்க. அவங்களுக்குமே என்னோட நன்றிகள் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் தேங்க் பண்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா திரும்பவும் பாரு கமருதீன் ஜோடி இவங்க 2 பேருமே ஒன்னா தான் உட்கார்ந்துருக்காங்க. உண்மையாவே இதை பார்க்கும்போது செம ஹாப்பியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, வெளியே போனதுக்கு அப்புறமா பாரு கமருதீன் இவங்க 2 பேரை போல பிரிஞ்சிருவாங்க. இவங்க கண்டென்ட்டுக்காக தான் இப்படி ஒரு டிராமாவை பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி பிஆர் கும்பல போல பல கதைகளை கட்டி விட்டு இருந்தாங்க. இருந்தாலும் இவங்க 2 பேருமே எவிட்டாய் வெளியே வந்ததுக்கு அப்புறமா கூட கமருதீன் கொடுத்த பேட்டில இருக்கட்டும், கிராண்ட் ஃபினாலே எபிசோட்லயா இருக்கட்டும், எங்க 2 பேருக்குமே பிடிச்சிருக்கடா, என்ன வேணாலும் பேசிக்கங்கடா, எங்களுக்கு கவலையே இல்ல, நாங்க 2 பேருமே ஜோடி தான் அப்படிங்கிற மாதிரி ஜோடியா உட்கார்ந்து இருந்தாங்க. பாக்குறதுக்கு கண்கொள்ளா காட்சியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆமாடா, இப்பவும் வந்து கதறுங்க, காஜி ஜோடியை பார்த்து இப்பெல்லாம் பேசுறியா அப்படிங்கிற மாதிரி எவ்வளவு கதற முடியுமோ கதறிட்டு போங்க, அதான் ஷோவே முடிஞ்சிருச்சுல்ல, என்ன வேணாலும் பண்ணிக்கங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. என்னதான் இருந்தாலும் சாண்ட்ராவோட டிராமா எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா ஸ்டேஜ்ல டிராஃபியை கொண்டு வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கோமாளிகள் 3 பேரையுமே வர வைக்கிறாங்க. அடுத்ததா விஜய் சேதுபதி
சொல்வதை போல இந்த 3 பேர்ல இருந்து ஒரு ஆளை எவிட் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அந்த எவிக்ஷன் வந்து ரொம்பவே வித்தியாசமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒருத்தர் வந்து வெறுன்னு வராரு, டிராயிங் பண்றாரு, அந்த டிராயிங்ல விக்ரம் படம் இருக்குது. அந்த வகையில விக்ரம் தான் எவிக்ஷன் அப்படிங்கிற மாதிரி விக்ரம் எவிட் பண்றாங்க. அந்த இடத்துல விக்ரம் வந்து ரொம்பவே எமோஷனல் ஆகி பேசினாரு. அதாவது எனக்கு இவ்வளவு நாள் ஆதரவு கொடுத்த மக்கள் எல்லாருக்குமே நன்றி அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஐயா, நீ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இவ்வளவு நாள் இருக்கிறதுக்கு காரணமே விஜய் சேதுபதி தான். அவருக்கு தான் நீ நன்றி சொல்லி ஆகணும். நீ பண்ண தவறுகள் எதையுமே வீக்கெண்ட்ல அட்ரஸ் பண்ணாம உனக்கு எந்த அளவு முட்டு கொடுக்க முடியுமோ அந்த அளவு முட்டு கொடுத்து உனக்கு ஜால்ரா அடிச்சு உன்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்ததே விஜய் சேதுபதி தான். நீ நன்றி சொல்றதா இருந்தா அவருக்கு தான் நன்றி சொல்லணுமே தவிர மக்கள் யாருமே உனக்கு ஆதரவு கொடுக்கல அப்படிங்கறத நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். என்னதான் இருந்தாலும் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா டைட்டில் வின்னர் யாரு அப்படிங்கிற மாதிரி ஹாட்டா கொண்டு போறானுங்க. கடைசியில பார்த்தோம் அப்படின்னா திவ்யாவோட கையை தூக்கிறாங்க. திவ்யா தான் இந்த சீசனோட டைட்டில் வின்னர் அப்படிங்கிற மாதிரி அறிவிக்கிறானுங்க. அது மட்டும் இல்லாம இந்த சீசனோட டைட்டில் வின்னருக்கு காரை பரிசு அளிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி மாருதி சுசுகி கம்பெனில இருந்து ஒருத்தன் வந்து பேசுறான். அது மட்டும் இல்லாம இந்த சீசனோட டைட்டில் வின்னருக்கு 50 லட்சம் ரூபாய் ரொக்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. லே, என்னங்கடா உங்களோட ப்ராடக்ட் அப்படின்னா 50 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்குறீங்க, கார் கொடுக்குறீங்க. இதையே தான் 7வது சீசன்லயும் பண்ணீங்க. அதே நேரத்தில் 8வது சீசன்ல முத்துக்குமரன் டைட்டில் வின்னரா வரும்போது பணப்பெட்டியில கொடுத்த பணத்தை கூட கழிச்சிட்டு தாண்டா மீதி பணத்தை டைட்டில் வின்னருக்கு கொடுத்தீங்க. இதுல கூட எதுக்காக பாரபட்சமா நடந்துக்கிறீங்க அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி. என்னதான் இருந்தாலும் மாமா டிவி போல திவ்யாவுக்கு டைட்டில் வின்னர் பட்டத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபாரூக் கமருதீன் இவங்க 2 பேருக்குமே ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்புனாங்க அப்படிங்கறத எந்தவித மாற்றுக்கருத்துமே இல்ல. என்னதான் இருந்தாலும் இந்த சீசனை போல பாருவோட சீசன் அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்பட்ட ஒன்னாயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆமா தானங்க, கிராண்ட் பினாலே எபிசோட கூட பாரு இல்லாம நடத்த முடியல மாமா டிவியால. ஃபாரூக் கமருதீன் இந்த 2 பேர் மட்டும் பினாலே ஸ்டேஜுக்கு வராம இருந்திருந்தாங்க அப்படின்னா இந்த கிராண்ட் பினாலேக்கான டிஆர்பி அதல பாதாளத்துக்கு போயிருக்கும். அந்த வகையில டிஆர்பிக்கு பாரு தேவைப்படுறாங்க. அதே நேரத்தில் டைட்டில் வின்னர் பட்டத்தை கொடுக்கிறதுக்கு மட்டும் அவங்களோட ப்ராடக்ட் தேவைப்படுறாங்க. இது எந்த விதத்துல நியாயம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. என்னதான் இருந்தாலும் ஒரு வழியா இந்த மிச்சர் பாஸ் முடிஞ்சிருச்சு. இந்த மிச்சர் பாஸோட டைட்டில் வின்னரா திவ்யா அறிவிக்கப்படுறாங்க. என்னதான் இருந்தாலும் என்ன பொறுத்தவரை இன்னைக்கான எபிசோட்ல பாரு கமருதீன் இவங்க 2 பேரையுமே ஃபைனல் ஸ்டேஜ்ல பார்த்தது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. அதே மாதிரி நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அதே மாதிரி எனக்கு ரொம்பவே வருத்தங்க, பிக் பாஸ் முடிஞ்சு போச்சு. இனி உங்களோட ஆதரவையும் உங்களோட கருத்துக்களையும் பார்த்து சந்தோஷப்பட முடியாது. அதுதான் என்னோட வருத்தமா இருக்குது. என்னதான் இருந்தாலும் அடுத்த சீசனையும் விஜய் சேதுபதி தான் ஹோஸ்ட் பண்ண போறாரு அப்படிங்கறத இப்பவே உறுதிப்படுத்திட்டானுங்க. அப்போ அடுத்த சீசனும் ஃபிளாப்பா அப்படிங்கிறது என்னோட கேள்வி. உங்களோட பதில்களை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எப்பவுமே நம்ம சேனல்ல இணைஞ்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். டாடா, பை பை, see you.